பிரைசலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாட்களையும் கூட ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசித்து ஜெபிப்போம். அப்பொழுது உன் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும் என்று எழுதியிருக்கிறது. அப்பொழுது என்றால் ஒரு காலத்தை கர்த்தர் குறிக்கிறார். எப்பொழுது என்று அவருடைய உபதேசத்தை நாம் மறவாமல் இருக்கிற பொழுது, அவருடைய வசனத்தை மறவாமல் இருக்கிற பொழுது, அவருடைய நாமத்தை மறவாமல் இருக்கிற பொழுது, அவருக்கு நாம் கீழ்ப்பிடிக்கிற பொழுது, நம்முடைய களஞ்சியம் பூரணமாய் நிரம்புகிறதாயும், நம்முடைய ஆலை திராட்சை ரசத்தினால் நிரம்பி வழிகிறதாயும் ஓடுகிறதாயும் கர்த்தர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் நிமித்தம் நம்மோடு இருக்கிறவர்களையும் ஆசீர்வதிக்க ரட்சிக்க தேவன் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்புக்கு அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான கர்த்தாவே, இந்த 20ஆம் தேதி 11ஆம் மாதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களிலே ஆண்டவரே வாசித்து கேட்ட வசனத்தின்படி கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய களஞ்சியங்களையும் நீர் பூரணமாய் நிரப்புகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவர்களுடைய தொழில் ஆண்டவரே ஆசீர்வாதத்தின் மிகுதியினால் நிரம்புகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஞானத்தையும், உழைக்கிற பிள்ளைகளுக்கு பலனையும், ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு தீர்க்காயுசையும் சமாதானத்தையும், அவருடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் பூர்த்தி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.